நெக்குக்கு வச்சு தைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் பேட்ச் ஒர்க் தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வச்சு ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு மொத்தமாக இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மொத்தமாக ஒரு 5 இன்ச் அதுக்குள்ளார தான் வந்து வரும். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மொத்தமாக வந்து 3 கிளாத் வந்து வச்சுருக்கோம். 3 கேன்வாஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த 3 கேன்வாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து நகராமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நெக்கில் ஒன் சைடாகவும் இந்த டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சென்டராகவும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த நெக்குக்கு நான் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சென்டராக. இப்போ நம்ம இதை வந்து இப்படி எப்படி சொல்கிறதுனா ஒரு முக்கோணம் ஷேப் அந்த மாதிரி 4 பக்கம் வர மாதிரி வந்து நம்ம வந்து மடிச்சுட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். நம்ம இது எதுக்கு 3 கிளாத்தையும் ஒன்றா போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் வந்து ஷேப் வந்து சரியாக வரும். 3ஓட ஷேப்பும் சரியாக வரும். இப்போ இதே போல் நீங்கள் வந்து ஒன் சைடாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா இது போல் வந்து சென்டராகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிசைனுக்காக கொடுக்குற கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த டிசைனுக்காக கொடுக்குற கிளாத்தில் நம்ம இந்த கிளாத்தை வச்சு அந்த 3 முக்கோணத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அல்லது இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் பாக்ஸ் வச்சு அயனிங்கும் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து தையலே வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த 3 பீசஸையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தையல் வந்து நம்ம பிரித்து விடக்கூடிய ஒரு தையல் தான். அதனால் நீங்கள் வந்து பெரிய தையலாக வந்து போட்டுக்கோங்க. நமக்கு அப்போ தான் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் வேறு நூலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபைனலாக ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சரியாக தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து மாற்றி பிரிச்சுருவோம். அதுக்காக தான் இப்போ நான் 3 அந்த ரெடி பண்ண கேன்வாஸையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வச்சு நான் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்கும். இப்போ இதை சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் கேப்பை விட்டு நான் வந்து கட் பண்ணிடுறேன். இதை இந்த 1/4 இன்ச்சில் விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மடித்து விட்டுட்டு நம்ம ஒரு தையல் வந்து போட போகிறோம். இது போல் வந்து 1/4 இன்ச்சில் நீங்கள் வந்து சுற்றியும் வந்து மடித்து விட்டுட்டு தையல் போடுறதுக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து வச்சு ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டினியூவாக வந்து அந்த கார்னரை மடித்து வச்சு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வராது. அதனால் நீங்கள் வந்து ஒரு சைட் கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு சைட் கார்னரில் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 4 கார்னரும் ஒட்டுக்காவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையில் ஒரு நீடில் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நீடில் இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் நான் வந்து எல்லா பக்கமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ பாருங்கள் லாஸ்ட் வரையுமே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த பேக் சைடில் நமக்கு டபுள் 2 தையல் வந்து இருக்கும். அந்த 2 தையலுமே பிரித்து விடக்கூடிய தையல் தான். நான் அது பெருசாக தான் போட்டிருக்கேன். இதே போல் தான் நான் இன்னும் மீதி இருக்கிற அந்த 3ஐயும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 3 கிளாத்தையுமே நான் பிரித்து தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். நான் 2ஆவதாக வந்து ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். 4 கார்னரும் தனித்தனியாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தேன். இந்த பிசிறு எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் நான் அப்படியே கண்டினியூவாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். 4 பக்கமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து கேப் விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கார்னர் டு கார்னர் அப்படியே மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீடில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கார்னர் எல்லாமே திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததை நம்ம இதை ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக தான் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம வந்து
பின்னூசி போட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். குண்டூசி போட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் நம்ம ஒன் சைடாக எந்தெந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேம் வந்து நம்ம எடுத்திருக்க அந்த டிசைன் கலர் கிளாத்தே வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது போல் நான் வந்து 3யும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேப் விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் நடுவில் கேப் இருக்கணும்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து ஒட்டுன மாதிரியே வச்சு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். நமக்கு அடியில் இருக்கிற கிளாத் வந்து லைட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விட்டுருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நான் குண்டூசி போட்டு பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நகராமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைன் அதே ஷேப்லேயே இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் சேம் கலர் த்ரெட்டு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கார்னர் நல்லா வந்து அந்த கிளாத்தை ஒட்டி வந்து நீங்கள் வந்து இந்த தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு இதே போலவே நீங்கள் வந்து அந்த 3 இதையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். நான் அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்சை வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாத்தையுமே வந்து பிரித்து விட்டுடலாம். நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து மெரூன் நூலில் வந்து போட்டிருக்கோம். அந்த த்ரெட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக வந்துடும். இது ஒரு மாடல். இந்த மாடலில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து பேட்ச் மட்டும்தான். நம்ம இதுக்கு வந்து ஒரு லேஸ் ஒர்க்கோ பைப்பிங்கோ இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. இது மட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதில் நம்ம தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 3 லைன் வந்து கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 லைன் வந்து கொடுத்துட்டு அதை வந்து டபுள் ஸ்டிச் பண்ணோம். டபுள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இன்னுமே நமக்கு பளிச்சுன்னு வந்து தெரியும். அதில் வந்து பீட் ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வைக்கும்போது இன்னுமே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு சன்னமான லேஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேஸில் ஒரு பக்கம் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு வளைவாக இருந்தது அப்படின்னா நம்ம மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் லேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட முடியும். டபுள் ஸ்டிச் வந்து இதில் போட முடியாது. நீடில் வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சி அந்த கார்னர் வர இடத்துல எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் வரையுமே நான் அதே போலவே வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி அந்த லேஸில் ஒரு 1/4 இன்ச் அளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடணும். முடிக்கும் போதும் ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடணும். அப்படி எடுக்கும்போது அது பார்க்குறக்கு இன்னும் அழகாக வந்து தெரியும். நான் இன்னொரு லேஸையும் வந்து இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தது தான். நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கிற லேஸ் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட்டே தான் வந்து போடணும். இப்போ நான் வந்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வருது பார்த்திங்களா, அந்த பக்கத்தை நான் இப்படி உள் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கிறேன். கொஞ்சம் டிசைனாக வர ஒரு சைடை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து வர மாதிரி வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடுறேன். அதாவது நம்ம வந்து உள்ளார முதல்ல தைக்கிறோம் அப்படின்னா உள்ளாரையே ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இல்லை அவுட்ரு தைக்கிறீங்க அப்படின்னா அவுட்ரு லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து உள் பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு ஃபஸ்ட்டு தையலை வந்து போட்டு எடுத்துடுறேன். அந்த லேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடியும் போதும் ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதை ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ இதே போல் வந்து நான் 4 பக்கமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுறேன். இப்போ இதுக்குள்ளாரையும் நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு பீட் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகம் ஷேப்பில் எப்படி வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். பைப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் திலகம் ஷேப் தான் வந்து கட் பண்ணுறேன்.
இப்போ இந்த டிசைன் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நமக்கு எந்த மாதிரி வந்து தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து திலகம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 2.5 இன்ச் வந்து வரும். நான் 2 திலகம் வந்து கட் பண்ணியிருக்கேன். சும்மா சாம்பிளுக்காக வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக தான் டிசைன் வந்து எப்படி வந்து இதில் வைக்கிறது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திலகம் கட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு கிளாத்தை கொடுத்து கட் பண்ணிடுறேன். இதே போல் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா 1/4 இன்ச் அளவில் கிளாத்தை மட்டும் வந்து அந்த கேன்வாஸை விட்டு வெட்டிட்டு அதை வந்து மடித்து நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கேன்வாஸை ஒட்டியே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து சேம் கலர் கேன்வாஸ் வந்து ஒட்டியே தான் தையல் போட போகிறேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் நான் வந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து கிராஸ் பீஸாக தான் வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கிராஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2 கிளாத்தை வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ இதையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு லென்த்தி கிளாத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த திலகம் ஷேப் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதோட மேல் சைடு நம்ம வந்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த கிராஸ் பீஸு, அது வந்து உள்பக்கம், அதாவது பிசுறு தெரியும் அந்த சைடில் வந்து இப்போ நான் வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படியே அந்த திலகத்தை சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே இந்த கிளாத்தை வந்து நம்ம வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரணும். நீங்கள் கொஞ்சம் இது வந்து பொறுமையாக தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே போல் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் எண்டு வரையுமே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ உள்பக்கம் வந்து திருப்பி விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் தெரியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மடித்து விட்டுட்டு நமக்கு வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு பாயிண்ட் அளவு மட்டும் அந்த கிளாத் வந்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே பைப்பிங் வந்து சுற்றியும் அந்த ஒரு பாயிண்ட் அளவுலேயே இருக்கிற மாதிரியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த 1/4 இன்ச் அளவில் வைக்கிறது கரெக்டாக வைக்கணும். அப்படி வைக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வச்சு தைச்சி திருப்புறதுக்குள்ளாரையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சிட்டு வர மாதிரி வந்துடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திலகம் ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து இந்த எண்டில் மட்டும் நமக்கு பிசுறு வரும். அதை வந்து லைட்டாக இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடித்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு விடுறதா. இப்போ இந்த நெக்கில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் சென்டராக வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க, நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஏன்னா நான் கையில் வந்து அதை அழுத்தி பிடிச்சிட்டு தான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்படி போடும்போது நம்ம வந்து சரியாக அந்த பைப்பிங் மட்டும் நமக்கு தூக்கின மாதிரி தெரியும். மற்றபடி வந்து அந்த கேன்வாஸ் மேலே வந்து தையல் வந்து விழுந்துடும். நல்லா நீங்கள் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி முடிக்கும் போதும் சரி நீங்கள் நல்லா கட்டிட்டு எடுங்க. நூல் வந்து பிரியாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து இன்னொரு மெத்தடு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எந்த மாதிரி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2.5க்கு 2.5 சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து 2க்கு 2 சைஸுனாலும் சரி, இல்லை 2.5க்கு 2.5 சைஸுனாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வைக்க போகிறது ஃப்ரில் வந்து எப்படி ஃப்ரில் டிசைனில் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இதுக்கு வந்து 2.5 இன்ச் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இந்த 2.5 இன்ச் கிளாத்தை ஒரு லென்த்தி கிளாத்தாக கட் பண்ணிவிட்டு, இது ஸ்ட்ரைட் பீஸ் கிளாத் தான், கிராஸ் எல்லாம் எடுக்கல, நேராக அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுடுறேன். 2.5 இன்ச் எடுக்கும்போது நமக்கு வந்து மடித்து வைக்கும்போது இந்த சைடு 1/4 இன்ச் வந்து தையலில் போயிடும். அப்போ நமக்கு ஃபோல்டிங்கில் 1 இன்ச் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடுறேன். போட்டு எடுத்துட்டு நீடில் வச்சு நம்ம வந்து அழகாக இதை வந்து திருப்பிக்கலாம். ஹூக் நீடில் வச்சு ஈஸியான மெத்தடில் திருப்ப முடியும்.
இப்போ நீங்கள் உள்ளே விட்டுக்கோங்க நீடில். அந்த நீடில் உள்ளே விட்டுட்டு நம்ம துணி வந்து அந்த லாக்கில் போய் உட்காரணும். இந்த மாதிரி கொஞ்சமாவது துணி வந்து அந்த லாக்கில் உட்காந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அதை பிடிச்சி இழுத்து திருப்ப முடியும். அப்படியே நான் வந்து லாக்கில் உட்கார வச்சுட்டு திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்தாச்சுன்னு. இதை நீங்கள் வந்து லைட்டாக அயர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதோட சென்டரில் வந்து வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். இப்போ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊசி ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ளீட்டட் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட சென்டரில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு 2 தையல் வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தைக்க தைக்க அப்படியே ஃப்ளீட் வந்து எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நெக்கை ஒட்டியுமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதே போல் நான் வந்து நெக்கை ஒட்டி ஒட்டி வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரேன். நீங்கள் வந்து 2 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக கேப் வந்து இருக்கணும். சென்டரில் வந்து நீங்கள் அந்த தையல் வந்து நமக்கு வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் அதே போல் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறேன். இது சும்மா வந்து சாம்பிளுக்காக வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறது தான். அதனால் நான் பாதியோடு வந்து நிறுத்திட்டேன். இதோட நிறுத்திட்டு நான் வந்து அப்படியே வந்து அதை க்ளோஸ் பண்ணி மடித்து விட்டுட்டேன். இதை போல் நீங்கள் வந்து நெக்கு பூராவுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல். இதில் நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரோம். இப்போ இதே போல் நீங்கள் கிளாத் எடுத்துகிட்டு ஃப்ரில் டைப்பில் வந்து நீங்கள் அடுக்கடுக்காக ஃப்ரில் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது மேலே ஒரு லேஸை மட்டும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து பாதி இதுக்கு மட்டும் மடித்து வச்சு கூட நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னொரு மெத்தடு. அடுத்த மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நூல் போட்டு நம்ம இதில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2mm சைஸ் தான். இதை வந்து நான் த்ரெட்டை வந்து போட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃப்ரில் வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா, சென்டரில் தையல் போட்டு அந்த ஃப்ரில்லில் நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நம்ம 2 பக்கமே வந்து இப்படி வந்து தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 2 சைடும் கிளாத் தூக்கிட்டு இருக்குதுல்ல, அந்த கிளாத்தை மட்டும் இப்படி மடித்து வச்சு இப்படி கார்னராக வர மாதிரி வந்து மடித்து வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இதே போல் நீங்கள் வந்து எல்லா ஃப்ளீட்டையுமே வந்து அந்த கார்னரில் வர 2 பக்கத்தையும் இதே போல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கார்னரில் மட்டும் அதாவது முக்கோணம் ஷேப்பில் நீங்கள் மடித்து விட்டுட்டு அதோட சென்ட்ரு பகுதியில் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூ வந்து தூக்காமல் அழகாக இருக்கும். இதே போல் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நமக்கு அந்த பூவில் நம்ம கிளாத்தை வச்சே வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே போடக்கூடிய ஒரு டிசைன் தான். இதே போல் நான் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன். கிளாத்து மட்டும் வச்சு டிசைன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டிசைனும் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற 2-3 இடத்துலையும் நீங்கள் இதே போல் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் நெக்கை சுற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் நெக்கை சுற்றியும் வந்து இதே போல் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சைடு வந்து saree வந்து முந்தி தான் வருது, அதனால் வந்து ஒன் சைடு டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து அந்த ஆப்போசிட் சைடு நெக்கில் இருந்து மேலேருந்து கீழே வரையும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2-3 வெரைட்டியில் பூ டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2.5க்கு 2.5 இன்ச்சு சைஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைஸ் கரெக்டான அளவில். இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிடலாம். பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டிசைன் தான். முக்கோணம் மடிச்சுட்டு நம்ம வந்து இப்படி 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கூர்மையான ஒரு பூ மாதிரி வந்து ஒன்று கிடைக்கும். அது ஒரு டிசைனு. இப்போ பாருங்கள் இந்த மெத்தடு வந்து ஒன்று. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இது மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுக்கலாம். அடுத்தது இன்னொரு மெத்தடு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து
இதே போல் முக்கோணம் ஷேப்பில் மடிச்சுட்டு அதில் வந்து இப்போ நூல் போட்டு ஊசி நூலையும் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிக்ஸாக் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி அந்த இடத்த வந்து லாஸ்ட்டில் நல்லா வந்து முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். இது வந்து இன்னொரு பூ மாதிரியான ஒரு டிசைனு. இன்னொரு டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையிலேயே வந்து அதை மடித்து வச்சு அப்படியே வந்து ஒரு இப்போ 2.5க்கு 2.5 கிளாத் இருக்குது அப்படின்னா ஒரு சைடு கார்னர்லேருந்து சுருட்டிகிட்டே வரணும். சுருட்டிகிட்டே வந்து நீங்கள் வந்து அதை பாதி வரையும் சுருட்டிட்டு வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் அப்படியே கையில் ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது இன்னொரு மெத்தடு. இந்த 3 மெத்தடும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேக் நெக்குக்கு கேன்வாஸ் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சும் கீழே இறக்கம் வந்து 8 இன்ச்சும் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த நெக் போர்ஷனில் எந்த விதமான கட்டிங்குமே வந்து கொடுக்கக்கூடாது. பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி மெயின் கிளாத்தோட வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுறணும். நான் ஃபுல்லாக வந்து இந்த மெயின் கிளாத்தோட வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து டிசைனுக்கான கிளாத் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே டிசைன் பண்ணும்போது நல்லா வந்து கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ப்ளைன் கலர்ஸும் வைக்கும்போது நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். இதுவே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வர கலராக இருக்குது அப்படின்னாலும் ப்ளைன் கலரில் வைக்கிறப்ப நல்லா தெரியும். ஆனால் 2 கலருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன்ஸ் வர துணியில் நம்ம வந்து டிசைன் வர கிளாத்தையே வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டாக நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் நெக்கோட அகலம் நீளத்தை விட 2 இன்ச் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இப்போ நான் வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கேன்வாஸ் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிற வரையும் நகராமல் இருக்கிறதுக்காக பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு இப்போ கழுத்தோட அகலத்தை 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டதுக்கப்புறமேலு கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்லேயே வந்து சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. அதனால் வந்து அவங்களுக்காக ரவுண்ட் நெக்லேயே நான் வந்து போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக இந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து போயிடும். அப்போ அந்த சைடு நம்ம வந்து மடித்து தைக்கிறது தான். அதனால் சென்டரில் நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1.25 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 இன்ச்சு தான் வந்து சென்டரில் வந்து வரும். அதனால் வந்து நான் 1.25 லைன் வந்து போட்டு அந்த 1.25 வச்சு சரியாக அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தில் தான் இதை வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கழுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவில் நீங்கள் கேன்வாஸ் வந்து கழுத்துக்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கழுத்து வந்து அகலமாக போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் வைக்கும்போது கழுத்து அகலம் வந்து நம்ம என்ன அகலம் வச்சோமோ அதே அகலத்துலேயே தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இந்த கலர் தான் வந்து எடுத்திருக்கேன் டிசைன் கொடுக்கறதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டிக்கிறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் நகராமல் இருக்கிறதுக்காக ஷோல்டர் மேலே ஒரு தையல் வந்து போட்டுறேன். தையல் போட்டுட்டு அடுத்தது நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கை ஒட்டியே வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கோட அவுட்டர் சைடு உள் சைடு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு அவுட்டர் சைடு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு 2 பக்கமும் தையல் போட்டால் மட்டும்தான் அந்த நெக்கு வந்து நகராமல் அப்படியே வந்து கரெக்டான அளவில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைட் திருப்பி ஒரு தடவை, அதாவது அதுதான் மேல் பக்கம் திருப்பி ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எங்கேயாவது சுருக்கம் ஏதாவது வருதா, கரெக்டான இதில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் வந்து கிளாத்து கொடுத்து தான் வந்து கட் பண்ணணும். ஏன்னா எந்த விதமான டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து
பிசுறு தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி கிளாத் மட்டும் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை கட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்தது நம்ம வந்து இப்போ இந்த கிளாத்தை மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலு இதை வந்து மெயின் கிளாத்தில் வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே வந்து பொறுமையாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன். நம்ம இது வந்து பிரித்து விட போகிற தையல் தான், அதனால் நீங்கள் வந்து பெரிய தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ் 2யும் ஒன்றா மடித்து வச்சுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்லேயும் ஷோல்டர் 2யும் மடித்து வச்சு அதோட சென்டரையும் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது நகராமல் இருக்கிறதுக்காக பின் போட்டு எடுத்துக்கிறேன். மேலேருந்து கீழே வரையும் அந்த சென்டர் மட்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம வச்சு தைக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் பக்கத்தில் தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். மெயின் கிளாத் வந்து அடியில் தான் இருக்குது. லைனிங்கில் இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெக் லைனில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமேலு கண்டிப்பாக வந்து சின்னதாக வந்து கிராஸ் கட் கொடுக்கணும். கிராஸ் கட் கொடுத்தா தான் நமக்கு வந்து அழகாக வந்து அந்த நெக் ஷேப் வந்து திரும்பி வரும். இப்போ இதை நான் கட் பண்ணி விட்டுட்டு சின்னதாக கிராஸ் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை ஒரு ஃபோல்டிங் வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு ஊசியோட தையலும் அதோட மேல் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு சைடு ஊசியோட தையல் நெக் பக்கம் மட்டும் ஊசியோட தையல் போட்டு விட்டுட்டு இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் வந்து தையல் போடும்போது இந்த ஓப்பன் இருக்கிற சைடு நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு தர்மாகோல் பால்ஸ் வச்சு பாம்பாம் மாதிரி ரெடி பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ரெடி பண்ணோம் இல்லைங்களா ஃப்ளவர் மாதிரி, அந்த மாதிரி ஃப்ளவரும் மேக் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி நெக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இல்லை சைடில் முதல்ல காட்டின மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப், பேட்ச் ஒர்க்கு, திலகம் ஷேப்பு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட தையல் எல்லாமே வந்து பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ நான் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தையல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து விட்டுறேன். ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் ப்ளவுஸோட பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து டைம் இல்லை கிளாஸ் அட்டன் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து எது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வீடியோ கோர்ஸாகவும் வந்து பெய்டு வீடியோ கோர்ஸ் தான் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸ் வந்து இதோட வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.